Hey, hello guys. Welcome back to the channel Learn Everything with me. Successfully day 5ல என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ டே 5ல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் ஹேக்கர் ரேங்க்கு. ஸோ லூப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம போன தடவை ஒரு ஸ்டார் வாங்கியிருந்தோம். ஸோ 35 பாயிண்ட்ஸ் மோர் டு கெட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார் எப்படியாச்சும் நம்ம வாங்கணும். ஸோ சீக்கிரம் வாங்கணும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓகே, ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துலாம். ஸோ ப்ராப்ளம் வந்து த ப்ரொவைடட் கோட் சப்ரீட்ஸ் அண்ட் இன்டீஜர் என். ஸோ என் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ என் வந்து லெஸ் தென் ஐயா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபார் ஆல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து n = 3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா print the square of each number on separate line. ஸோ சிம்பிள், நல்ல வேலை செப்பரேட் லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரே லைனில் கொடுத்துருந்தா தான் தலைவலி. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ செப்பரேட் லைன் ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்புட் ஃபார்மேட் வந்து த ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி லைன் கண்டைன்ஸ் த இன்டீஜர் என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்புட் ஃபார்மேட் ஒன்று இருக்கும். ஸோ ஒன் காரஸ்பாண்டிங் ஈச் சைஸ். ஸோ ஒரு இட்ரேஷனுக்கும் ஒரு இது இருக்கும் அவுட்புட்டு. ஸோ என் லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 5 கொடுத்தா ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே தான் 0 1 2. ஸோ சிம்பிள், நல்ல வேலை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. ஸோ 0 1 4 9 16 சிம்பிள். நம்ம இதை பிரிண்ட் பண்ணிடலாமா கைஸ்? ஸோ வாங்க. ஸோ இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருந்தா 5 பிரிண்ட் பண்ணணும், பட் 5 இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேள்விப்படாதவங்களுக்கு இந்த இடத்துல நான் சும்மா இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த இடத்துல பைத்தான் வந்து டீச் பண்ணலை. ஸோ டீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா ஐம் வெரி சாரி. ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. ஸோ பைத்தான் டீச் பண்ணுறதுக்கு என்னை விட குட் டியூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து நான் போய் சொல்ல மாட்டேன். நான் என்னால் தான் வந்து நல்லா சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறத நான் போய் சொல்லுவேன். ஸோ டெலிஸ்கோ அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து சூப்பராக பைத்தான் சொல்லித்தராங்க. நவீன் ரெட்டி அப்படிங்கிறவர் இஸ் டூயிங் ரியலி குட். நான் ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வந்து நான் புக்கில் படித்தேன். ஸோ புக்கில் படிச்சுட்டு நிறைய ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து டெலிஸ்கோவில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் வந்து மோஷ் அப்படிங்கிற சேனலில் சிங்கிள் வீடியோவாக 6 hours வீடியோவாக போட்டிருந்தேன். 6 hours நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப எதுக்குடா அப்படின்னு தோணலாம். பட் 100 days ஆஃப் இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ 100 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார் லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என். சரி, ஓகே. ஸோ இந்த ஃபார் லூப்பை நான் ஒரு தடவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் இட்ரேட்டபிள் லூப். அதாவது இந்த லூப் எத்தனை தடவை நீங்கள் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். ஸோ ஃபார் அப்படிங்கிறது ஓகே. ஸோ ஐ அப்படிங்கிறது நம்மளாக வந்து ஒரு டம்மி வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இந்த டம்மி வேரியபிள் ஆக்டிவாக இருக்கும். இன் ரேஞ்ச், அதாவது ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். அதாவது 0லேருந்து ஆரம்பித்து எத்தனைக்குள்ளே முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ n அப்படிங்கிறது அவங்க கொடுக்க போகிற இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0 1 2 3 4 மட்டும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரேஞ்சு. ஸோ 3 அப்படின்னு ரேஞ்ச் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 0 1 2 இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப் வந்து ஸோ ரேஞ்சில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாகவே இங்கேயே பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஐ இன்ட்டு ஐ. பைத்தான் லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் கேஸ்லாம் கொடுக்குறப்ப பார்த்து கொடுக்கணும். அண்ட் தென் இன்டென்டேஷன் சென்சிட்டிவ். இன்டென்டேஷன்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு 0 வரும். ஸோ 0 வந்து உள்ளே போனோடனே 0 × 0 0. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 1 வரும். ஸோ 1 × 1 என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து 2 வரும். 2 × 2 4. அண்ட் தென் 3 அப்படிங்கிறது வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0 and 1 and 2 அவ்வளோதான். ஃபார் லூப்பில் ரேஞ்ச் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்கொயர் நம்பர்லாம் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரன் கோட் கொடுத்து பார்ப்போம் அது கரெக்டாக அப்படிங்கிறது பார்த்துடலாம். எஸ், கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் பாஸ்ட் த சாம்பிள் டெஸ்ட் கேசஸ். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்துருவோமா? ஸோ 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 0 வந்திருக்கும், அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 9, அதுக்கடுத்து 16. அதாவது ஃபஸ்ட்டு 0 இருந்திருக்கும், அடுத்து 1 இருந்திருக்கும், அடுத்து 2 இருந்திருக்கும், அடுத்து 3 இருந்திருக்கும், அடுத்து 16 இருக்கும். ஸோ 0 × 0 0, 1 × 1 1, 2 × 2 4, 3 × 3 9 வரும், 4 × 4 16 வந்திருக்கும். ஸோ சப்மிட் கோட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் கிளியர். எஸ், 0 and 1 டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆகிடுச்சு.
கங்க்ராச்சுலேஷன் காமாட்சி கண்ணன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ் யுவர் 5th கோட். ஓகே, கீப் இட் அப். ஸோ 5th கோட் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி தேங்க்யூ. ஸோ நம்ம போக வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், போக கஷ்டமான கோட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பைத்தான் படிக்கிறதுக்கு மை பெஸ்ட் சஜஷன் இஸ் டெலிஸ்கோப் சேனல். ஸோ பாருங்கள். ஸோ தென் நம்ம இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போவே சொல்லிட்டேன், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ப்ரோக்ராமிங் ஏதாச்சும் ஒரு பைத்தான்லையோ இல்லை C++லையோ சால்வ் பண்ணி அனுப்புவேன். டு த மேக்ஸிமம் பைத்தானில் வந்து நான் சால்வ் பண்ணி அனுப்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம், அதாவது ப்ரோக்ராம் ரிலேட்டட் ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் யூ ஆர் ஃபேஸிங் எனி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னா, அங்கே ஏதாச்சும் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் அது ப்ராப்ளம் லிங்கையோ இல்லை அந்த கொஸ்டினையோ நீங்கள் எனக்கு வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா, இல்லைனா வேறு ஏதாச்சும் லிங்காக நீங்கள் போட்டிங்கன்னா ஷியோராக நான் அதை எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேரோட மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அண்ட் ஐ அம் யோர் கேகே.